அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாம நோட்டிபிகேஷன்ல வந்துரும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. இன்னைக்கு நமக்கு அற்புதமான ஒரு நாளா அமைஞ்சிருக்குது. இந்த நாளை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய விருப்பங்கள்ல முக்கியமான ஏதாவது ஒரு கோரிக்கைய நம்ம கேட்கும்போது கண்டிப்பா அது நிறைவேறியே தீரும் அப்படிங்கிற சொல்லலாம். இன்று ஜனவரி மாதத்தின் 11ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 27ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரிய பகவான் வழிபாட்டிற்கு ராகு பிரீத்தி செய்வதற்கா ஏற்ற ஒரு நாளா கருதப்படுது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு 11 அப்படிங்கிற எண் சேர்க்கை அமைஞ்சிருக்குது. சாதாரணமாவே ஒரு 3 1 வருது அல்லது 4 1 வருது அப்படிங்கும் போதே அது நம்மள ஒரு ப்ராக்ரஸவ கொடுக்கும். அதாவது இப்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கறீங்க அப்படிங்கும்போது அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு நமக்கு அமையும். பண கஷ்டம் இருக்குதுங்கும் போது பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அந்த ஒன்கிறது ஒரு லீடர்ஷிப்ப குறிக்கும். அந்த சேர்க்கை, அதாவது அந்த நம்பர் நமக்கு ரிப்பீட்டா 2 தடவையோ அல்லது 3 தடவையோ 4 தடவையோ இந்த மாதிரி வரும்போது அது ஒரு ஏஞ்சல் டே அப்படின்னு சொல்லுவோம். மேஜிக்கல் டே அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாள்ல நம்ம ஒரு சில விஷயங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேக்குறோம் அப்படிங்கும்போது அது உடனே நிறைவேறும் அப்படின்ற சொல்லலாம். இந்த அற்புதமான நாள், அற்புதமான நேரம் ஒண்ணு இருக்குது. அந்த நேரத்தை பயன்படுத்தும் போது இன்னும் நமக்கு பாஸ்டான ரிசல்ட் கிடைக்கும். அந்த நேரம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலை 11 மணி 1 நிமிஷத்திலிருந்து 11 மணி 2 நிமிஷம் அந்த ஒரு நிமிஷம் இருக்குது. அதே போல இரவு வரக்கூடிய 11 மணி 1 நிமிஷத்திலிருந்து 11 மணி 2 நிமிஷம். இந்த 2 நிமிஷமுமே பாத்தீங்கன்னா கோல்டன் மினிட் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நிமிஷத்துல நம்ம ஒரு கோரிக்கையை முன் வைக்கிறோம்னா அது இன்னும் கொஞ்சம் பாஸ்டா நடக்கும்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த ஒரு நிமிஷத்துல ஒரு குறிப்பிட்டதை மட்டும் நீங்க பாருங்க போதும். உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில மேஜிக் போட்ட மாதிரி திடீர்னு பணவரவு ஏற்படும்னு நேத்து இரவே வீடியோ போட்டிருந்தேன். நீங்க இதுவரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா என்ட்ரு ஸ்கிரீன்ல லிங்க் கொடுக்கறேன். பாருங்க, கரெக்டா அந்த டைம்குள்ள தான் நீங்க பெருக்குறீங்க அப்படிங்கும்போது அந்த ஒரு நிமிஷத்துல அந்த வீடியோ ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கூட போதும். அதாவது அதுல நான் கொடுத்திருக்கிற அந்த படத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே போதும். ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்கும். சரி, ஒருவேளை நீங்க அது மாதிரி பார்க்க தவறிட்டீங்க, அந்த டைமை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது இப்ப நான் சொல்றது ஃபாலோ பண்ணுங்க. இதையும் நம்ம அந்த காலையில 11 மணி 1 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அல்லது இரவு 11 மணி 1 நிமிஷம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்ப ஜஸ்ட் நீங்க ஒரு பேனாவை பயன்படுத்தி கையில இப்ப நான் சொல்றத மட்டும் நீங்க வரைஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. பீரியட்ஸ் டைம்லயும் செய்யலாம். பிற பெருப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு நான்வெஜ் நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கனாலும் செய்யலாம். எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் செய்யலாம். இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும். நேத்து நீங்க சொன்ன மாதிரி அந்த படத்தை மட்டும் இந்த டைம்ல பார்த்தா போதுமா, இல்ல இதையும் செய்யணுமா அப்படின்னுட்டு. எது வசதியோ அதுல ஏதாவது ஒண்ணு மட்டும் செய்யுங்க. ஏன்னா கிடைச்சிருக்கிறதே ஒரு நிமிஷம்ங்கும்போது நம்ம ரெண்டையும் ட்ரை பண்ணிட்டு இருக்க வேணாம். ஏதாவது ஒண்ணு நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னாவே போதும். சரி, இப்ப சரியா அந்த நேரத்துக்குள்ள அல்லது அந்த நேரத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நான் சொல்ற இத கையில வரைஞ்சுக்கோங்க. இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு சிவப்பு நிற ரெட் கலர் பேனாவு நீங்க பயன்படுத்துறது சிறப்பு. அது நம்மளுடைய எல்லா விருப்பத்தையும் நிறைவேத்தி தரும். இப்ப இந்த பேனாவை எடுத்துட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யார்கிட்டையும் பேசாதீங்க. டிவி பார்க்காதீங்க. மொபைல் பார்க்காதீங்க. நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. அப்பதான் பதட்டம் குறையும். அதன் பிறகு உங்களுடைய இடது கையில லெஃப்ட் ஹேண்ட்ல மணிக்கட்டு பகுதியை நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்ப இங்க நல்லா சூடாகும். அதன்க பிறகு ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டுக்கோங்க. அதாவது முடிவில்லாத பணவரவு தரக்கூடிய இந்த சிம்பிளை போட்டுட்டு இதுக்குள்ள இந்த சைடு 1 1 அதே போல இந்த சைடு 1 1 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இன்னைக்கு நம்மளுக்கு என்னதான் 5 1ங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இருக்குது. அப்படின்னாலும் நம்ம இந்த இடத்துல 4 1 மென்ஷன் பண்ணோம் அப்படின்னாவே போதும். சரி, முதல்ல அந்த 5 1 எப்படி வருதுன்னு தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு தேதி 11, இங்கேயே நமக்கு 2 1 வருது.
அடுத்து இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் இங்க ஒரு 1ன்னு வருது. அடுத்து இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 2026 இதனுடைய கூட்டுத்தொகை 10. இதுல வர ஒன்னையும் சைபர் ஆட் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடிய எண் வந்து 1. அடுத்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரிய பகவானுக்குரிய நாள்னு சொல்லியாச்சு. இல்லையா? அவருக்குரிய எண்ணன்னு பார்க்கும்போது 1 இப்படிதான் நமக்கு இந்த 5-1ங்கிற சேர்க்கை வந்து கிடைச்சிருக்குது. இங்க நம்ம 4-1 மென்ஷன் பண்ணோம்னா போதும். இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள்ல இந்த பக்கம் 2-1, இந்த பக்கம் 2-1 இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் சொன்ன டைம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே நீங்க போட்டு வச்சுட்டு அந்த ஒரு நிமிஷம் இருக்குது. இல்லையா? 11 மணி. ஒரு நிமிஷத்துல இருந்து 11 மணி நிமிஷம் சொன்னேன். இல்லையா? அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளர உங்களுடைய கோரிக்கையை ஒரு முறை சொல்லி 11 நன்றி அப்படின்னு மட்டும் சொல்லிருங்க. இப்ப எதுக்காக இந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கிறீங்க? வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்ல சம்பளத்துல நல்ல வேலை கிடைத்து விட்டது 11 நன்றி. எனக்கு வந்து பணம் வேணும் அப்படிங்கும்போது பணம் எவ்ளோ இருந்தா உங்களுடைய பண கஷ்டம் நீங்கும். ஒரு 10 லட்சம் இருந்தா போதுமா? அப்ப 10 லட்சம் பணம் கெடுத்து விட்டது. 1119 இந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. அந்த ஒரு நிமிஷமுமே மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி இந்த ஒரு விஷயத்த மட்டும், அதாவது நான் இப்ப சொன்ன ஒரு வரிய மட்டும் நீங்க சொல்லுங்க. அதன் பிறகு அது கிடைச்சிட்ட மாரி இமேஜினேஷன் வந்து பண்ணுங்க. அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ தாராளமா போய் பார்க்கலாம். இவ்வளவுதாங்க பரிகாரம். ஆனாரும் வந்துட்டு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த அற்புதமான 2 நிமிஷத்துல காலையில பயன்படுத்திக்கிட்டீங்கனாலும் சரி, இரவு பயன்படுத்திக்கிட்டீங்கனாலும் சரி, நல்ல பல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வந்து ஏற்படும். இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா மத்தவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மற்றுமொரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.